இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா குக் வித் கோமாளியில் சௌந்தர்யாவுக்கும் சுந்தரியாக்காவுக்கும் வந்த அன்மேட்ச்டு காம்போ டோஃபு அண்ட் கேரட் அதை வச்சு எனக்கு அது பார்த்தோன்னே செஞ்சிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு பேனில் பட்டர் அண்ட் ஆயில் ரெண்டும் போட்டுன்ட்டு அதில் வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து கொஞ்சம் சீரகம் சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுனா போட்டுக்கலாம். பட் நம்ம கட்லெட்டாக பண்ணுறதுனால நான் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் ஆனியன்ஸு க்ரீன் சில்லி கார்லிக் மட்டும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கேரட் நான் வந்து ஒரு 3 கேரட் நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணேன். ஒன்று வந்து கட்லெட், இன்னொன்று வந்து ஸ்டஃப்டு பராட்டா. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு அந்த கேரட் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், நம்மளுக்கு ரொம்ப நெரிச்சுன்னு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அதை வேக வச்சுருங்க ஒரு 5 to 6 மினிட்ஸ். ஏன்னா நம்ம துருவிட்டோம்ல, கேரட் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் வெந்த மிக்சரில் நம்ம வந்து இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா டோஃபு நல்லா நான் துருவி வச்சுருந்தேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு திரும்ப இது வந்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நான் மேகி மசாலா போட்டிருந்தேன். தனியாகவே சாஷட் கிடைக்கும். அது உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ரெகுலர் ஸ்பைசஸ் கரம் மசாலா என்னென்ன மசாலா வீட்டில் இருக்கோ அதே போட்டுக்கலாம். நான் கரம் மசாலாவும் இதில் ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த மிக்சர் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு. எனிவே நம்ம திரும்ப இதை வந்து கட்லெட்டாக நான் ஷாலோ ஃப்ரை பண்ணேன், டீப் ஃப்ரை பண்ணல. ஏன்னா குழந்தைக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் கிட்ஸு. என் பையன் கேரட்டெல்லாம் தனியாக கொடுத்தா திங்கவே மாட்டான். இதில் சூப்பராக சாப்பிட்டான். ஒரு 5 to 6 கட்லெட் சாப்பிட்ருப்பான். ஸோ ரொம்ப ஹாப்பி நான். அப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டிருந்தேன் நல்லா ஃப்ளேவருக்காக. போட்டுட்டு இப்போ இதில் வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம கையால் நல்லா நீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரும். இதில் என்ன மிஸ்டேக்னால் நான் எக்கு போடுவேன், ஏன்னா நான் எந்த மாவும் ஆட் பண்ணல அந்த பைண்டிங்காக. அப்படியே பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு போட்டிருந்தா பைண்டிங் ஈஸியாக வந்துருந்துருக்கும். நான் போடலை. ஸோ நான் வந்து அப்படியே பண்ணிட்டேன். ஆனால் எக்கு ஆட் பண்ணேன், ஏன்னா எனக்கு உதிராக ஆகிடுச்சு. அந்த வீடியோ எடுக்கலை, நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஒரு எக்கு ஆட் கொஞ்சம் மிக்சரை நான் 2ஆக பிரிச்சுட்டேன். அந்த பிரித்த மிக்சருக்கு ஒரு எக்கு போதுமானது. அந்த ஒரு எக்கு போட்டு நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஷாலோ ஃப்ரையோ டீப் ஃப்ரை பண்ண போகிறோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 1/2 hour செட்டிங் பீரியட் கொடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா போட்டு எடுத்தால் சூப்பரான கட்லெட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவாக நான் பண்ண அந்த பராட்டா டோஃபு அண்ட் கேரட் பராட்டா ரெசிபி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை.